வெல்கம் டு சின்னக்கா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு பீம புஷ்டியை கொடுக்கக்கூடிய ஒரு கேரட் பொரியல் எப்படி நம்ம செய்ய போகிறோன்றதை பார்ப்போம். நான் கேரட் பொரியல் முழுமையான சத்து நிறைந்த ஒரு உணவு. ரத்தம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கூட ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் இந்த பீட்ரூட் உண்டு. பீட்ரூட்க்கு உண்டு. ஆனால் நான் பார்த்திங்கனாக்கா இதை வேக வச்சு நான் தண்ணியை எடுத்துட்டேன். காரணம் என்னென்னா வீட்டில் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே சுகர் இருக்குது. ஸோ அவங்களும் சாப்பிட்ணுன்றதுனால நான் வேக வச்சு தண்ணியை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், பொடியாக நறுக்கின பீட்ரூட்டோட கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் சால்ட்டையும் போட்டு 2 விசில் வர வரைக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதுக்கு தேவையான மசாலாக்களை பார்த்திங்கனாக்கா நல்ல கடாயில் எண்ணெயை வச்சு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு கலப்பு கடுகு தான் போட்டிருக்கேன். அதாவது கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இல்லையா. ஸோ கலப்பு கடுகு போட்டுட்டேன். கொஞ்சம் ஜீரகம், கண்டிப்பாக ஜீரகம் போட்டாச்சு. ஜீரகம் போட்டதுமே அது நல்லா பொரிஞ்சிட்டதுமே பார்த்திங்கனாக்கா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டேன். அந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதாவது இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களெல்லாம் கட்டாயப்படுத்தியாவது கூட வற்புறுத்தியாவது கூட இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்து கொடுத்து சாப்பிட வைக்கணும். அவ்வளோ சத்தான உணவு இல்லையா இது. ஸோ வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ வணங்கிட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய், வரமிளகாய் தான் போட்டிருக்கேன் உரப்புக்காக வேண்டி. இந்த பீட்ரூட்டோட இது பார்த்திங்கனாக்கா தன்மை ரொம்ப, அதாவது ரத்தத்தை உடம்புல நல்லா ஊற வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு உற்பத்தியை கொடுக்கும். ஸோ அதனால் பீட்ரூட் பொரியல்ன்றது வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம கலந்துக்கணும். மேக்ஸிமம் அதிகமாக வெஜிடபிள் ரைஸில் கூட இதெல்லாம் நம்ம போடலாம். நம்ம இப்போ அதெல்லாம் விட்டுட்டோம். கலர் ஓவராக வருது அப்படின்றதுனால பீட்ரூட்டை நம்ம போடுறதே விட்டுட்டோம் இல்லையா. ஸோ அதனால் பீட்ரூட் பொரியலாக செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க கட்டாயப்படுத்தியாவது சாப்பிட வைக்கணும். கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. பாருங்கள், நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின தக்காளி பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், அதிகமாக வேண்டாம். ஸோ தக்காளி கொஞ்சமாக போட்டு நல்லா அந்த தக்காளி ட்ரையாக இறுகணும். அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் சால்ட்டையும் போட்டு அந்த தண்ணியும் இருக்கிற அளவுக்கு தக்காளியை நம்ம நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் திருகி வச்சுருக்கிற தேங்காய் பொடியாக நான் திருகி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் போட்டு தான் இதை நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு, சால்ட்டு போட்டாச்சு. இந்த தக்காளியோட அந்த பச்சை வாசமும் போயிடும். ஸோ தக்காளி அப்படியே இறுகி நல்ல ஒரு சூப்பரான ஒரு பதத்துக்கு நிற்குங்க. அருமையாக இருக்கும். இந்த பீட்ரூட் பொரியல் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. பசங்க அது வெறுமனே பார்த்திங்கனாக்கா நம்ம ஜூஸாக கூட நம்ம சாப்பிட்லாம். பீட்ரூட்டை அரிஞ்சு போட்டு ஜூஸை ஜாரில் அடித்து நம்ம ஜூஸாக கூட விரும்பி சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றுங்க. இந்த ஜூஸ் நம்ம சாப்பிடும்போது கூடவே கருப்பு மூக்கல்ல இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு ஒரு 5-10 கல்லை அந்த பச்சையை அதையும் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிடணும். சாப்பிடும்போது இந்த பீட்ரூட்டு அந்த ஜூஸ் சாறு அதை குடிக்கணும். இப்படி நம்ம குடிக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஹெல்த் அவ்வளோ சூப்பராக. அதுக்காக தான் இதுக்கு பீம புஷ்டி காய்னே கூட சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சக்தியும் மகத்துவம் வாய்ந்தது இந்த காய் பீட்ரூட் இல்லையா. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா இறுகிருச்சு. பூ போல் திருவி வச்சுருக்கிற தேங்காவை போட்டு நல்லா வதக்கிடுவோம். தேங்காய் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அப்படியே வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுட்டோம் இல்லையா. இப்போ அந்த பீட்ரூட்டையும் கடலப்பருப்பு எடுத்து போட்டு நல்லா கலரிடுவோம். கலர்னதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அருமையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை மறுபடியும் சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துருங்க. நான் தக்காளிக்கும் தேங்காய்க்கும் தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டுட்டு இப்போது நமக்கு அந்த பீட்ரூட் வேக வச்சுருக்கிற பொருள் இப்போ நல்ல ட்ரை கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம் பீட்ரூட், அப்படி ஒரு டேஸ்ட் வரும். நமக்கு அந்த கலர் கொஞ்சம் மாறிடும். ஏன்னா நம்ம தண்ணியை எடுத்ததுனால ரொம்ப ரெட்டிஷாக இல்லாமல் ரொம்ப சிவப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக நல்லாயிருக்கும். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க இதை வெறுமனே கப்பில் போட்டு கொடுத்தோம்னாக்கா, ஸ்பூன் போட்டு வச்சோம்னாக்கா அந்தளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு பிள்ளைங்க இதை விரும்புகிற மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் இதை இதே மாதிரி செய்து கொடுங்க. கண்டிப்பாக பிள்ளைங்க விரும்புவாங்க. வேக வச்சு பீட்ரூட்டை எடுத்து போட்டாச்சு. அதாவது தண்ணி எதுவும் இல்லாமல், அதிகமாக தண்ணி இருந்தாலும் அதிகமாக இது பண்ணாலும் ஒரு மாதிரி வாசனை வந்துடும். அதனால் தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா போட்டு கலரியாச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ இதில் அரைகுறையாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற தண்ணிகளும் பார்த்திங்கனாக்கா எரிகிடும் நம்ம கலரும்போது. ஸோ நல்லா கலரிட்டு சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல் செம்மையான டேஸ்ட்டில் இருக்கும். இது வெறுமனே சாதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டாலும் சரி, சப்பாத்தியில் அப்படியே உருட்டி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை ரசம் சாதம் வச்சுக்கிட்டு இதை சாப்பிட்டாலும் சரி, இல்லை வெறுமனே பீட்ரூட் பொரியலாக சாப்பிட்டாலும் அவ்வளவு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செய்து கொடுங்க. இப்போ மேலாப்பில் அப்படியே கொத்தமல்லியை தூவிட்டு
எடுத்து கொடுங்க. கொஞ்சம் நேரம் மூடி விட்டுட்டு அதாவது கொஞ்சம் நேரம் எப்பவுமே எதை செஞ்சாலும் கொஞ்சம் நேரம் மூடி விட்டுணும். அதுக்கப்புறமா எடுத்து பரிமாறுங்க. சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சூப்பராக உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் பதிவுகள் உடனே உங்களை சேரும். அருமையான சுவையான ஒரு பீட்ரூட் பொரியல் சின்னக்கா சமையலில் அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். செய்து சாப்பிடுங்க. மறுபடியும் ஒரு முறை அதை மூடி வைக்கும்போது நம்ம அந்த சால்ட்டு டேஸ்ட்டை மட்டும் பார்த்துருங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே மூடி டம் கட்டி வச்சுட்டு அடுத்து பிள்ளைங்களுக்கு எடுத்து பரிமாறுங்க. அப்படி ஒரு சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல் செம்ம மாசாக இருக்குங்க. செய்து கொடுங்க. சத்தான உணவுகளில் இது முதல் தரத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். ராகி அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ராகி கருப்பு கவுனி அப்படி அந்த மாதிரி பயன்படுத்துறதுல இந்த பீட்ரூட் வகையானது ரொம்ப சத்தான ஒன்று. அடுத்த பதிவில் சூப்பராக பார்க்கலாம் பாருங்கள். ஓகே, நன்றி.